जय साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था। जय जय श्री स्वामी समर्था। महाराज श्री स्वामी समर्था। अक्कलकोट श्री स्वामी समर्था। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நாம் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை பருகிக் கொண்டிருக்கிறோம். அதில் போன எபிசோடில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு ரயில்வே எம்ப்ளாயி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ராஜாப்பூருங்கிற இடத்தை சேர்ந்த கோபால் ராமச்சந்திர கேல்கர். அவருக்கு வயிற்று வலி வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தற்கொலை எண்ணம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு தெய்வத்து மேலே ஒரு ஆசை, நம்பிக்கை வந்து அவர் நம்மளுடைய வியாதியை தீர்த்து வச்சார்னா நம்ம லைஃப்பை மாற்றிக்கலான்னு அவர் சொல்லி 8 நாள் டைம் கொடுத்தோடனே சுவாமி அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணி அவரோட வயிற்று வலி தீர்த்து வச்சதோடு இல்லாமல் கனவு மூலமாக அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய வயிற்றுலேருந்து கிட்டத்தட்ட 2 லிட்டர் சிறுநீர் கழித்து வயிறு தட்டையாகி எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருக்கு குணம் வந்தது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதோடு இல்லாமல் 2வது கனவு, அதில் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், சுவாமி சேவகர்களோட அந்த கோபால் புவா அப்படிங்கிற அவரோடையும் ஒரு விளைநிலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு இஸ்லாமியர்கள் ரொம்ப ஆக்ரோஷத்தோடு கையில் கத்தி கபடாவெல்லாம் எடுத்துகிட்டு தீன்னு கத்திட்டு இவங்களை கொலை பண்ணுறதுக்கு ஓடி வரும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக நடுங்கின்னு இருக்காங்க. அப்போ அந்த கோபால் புவா பயத்தில் நடுங்கின்னு இருக்கார். கண்ணை மூடின்னு அப்படியே அவருக்கு ஒரே பயம். அந்த டயத்தில் சுவாமி அவரை தூக்கி தோளில் வச்சுட்டு காடு மலைகள்லாம் தாண்டி அவரை பயணித்து கொண்டு போய் ஆற்றங்கரையில் இறக்கி விடுறாரு. கண்ணை மூடிண்டே இவர் பயந்துட்டே போகிறார் சுவாமியோட. சுவாமி அவரை கீழே இறக்கி விட்டுட்டு அவர் கண்ணை திறந்து பார்த்தா, பயத்தில் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா, சுவாமி 2 கையும் இடுப்பில் வச்சுட்டு ஆஜானுபாகம் நின்றுருக்கார். அதை பார்த்தோன்னே அவருக்கு பரம சந்தோஷம். அந்த பயம் நீங்கி அவர் சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து, சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சுறார். அப்போ அக்கல்கோட் சுவாமி சொல்கிறார், அதுக்கு இன்னும் டைம் வரல அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லும்போதே அவருடைய கனவு கலைந்து போயிடுது. அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் வேறு அவர் பண்ணினார் அவருக்கு. இதிலேருந்து சுவாமி நமக்கு என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, இந்த லீலையிலேருந்து என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களை நான் தோளில் சுமந்து பத்திரமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கோபால் புவாக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லோருக்குமே சுவாமி இது மூலமாக உத்தரவாதம் அளிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த கோபால் புவா வந்து நாத்திகராக இருந்தால் கூட ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியமாக இருக்கலாம், இல்லை பூர்வ ஜென்மங்கள் அவர் சுவாமியோட பக்தராக இருந்திருக்கலாம். அவருக்கு பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் அவரை தன்கிட்ட அழைத்து கொண்டு அவருக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அளித்து சுவாமி அவருக்கு நம்பிக்கை ஊட்டுறார் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரு 2 மாதம் இருக்கும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த கோபால் புவா என்ன பண்ணுறார், சேவகர்களோட சுவாமிக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு போகும்போது சுவாமி வந்து ஹஸ்னி அப்படிங்கிற இடத்துல தங்கியிருக்கார். 2 நாள் தங்கியிருக்கார். அங்கே சுவாமி தங்கியிருக்கும்போது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த இடத்துல ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் இருக்குது. அதுதான் அந்த நீராதாரம் அந்த இடத்துக்கு. சுவாமி வந்து அந்த குல்கர்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராமத்தில் அதிகாரி இருப்பார், கிராம அதிகாரி. அந்த குல்கர்ணியோடைய மாட்டுத் தொழுவத்தில் சுவாமி படுத்துட்டுருக்கார். இந்த கோபால் புவா என்ன பண்ணுறார், நம்ம இவ்வளோ சேவகர்கள் இருக்கோம், இங்கே நீராதாரம்னு ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் இருக்குது, அதனால் எல்லோரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஃபஸ்ட்டு எழுந்து குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு விடிய காலத்தால் எழுந்திருந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அவருக்கு வந்து காலத்தால் எழுந்த உடனே புகைப்பிடிக்கணும். அந்த மாதிரி புகைப்பிடிக்கணுன்னொடனே அவர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்துகிட்டு எங்கே வந்து பற்ற வைக்கலான்னு சொல்லி தேடிட்டு வரும்போது அந்த மாட்டுத் தொழுவத்தில் 6 பேர் ஃபுல்லாக மூஞ்சியை மூடிட்டு போத்தின்னு படுத்துட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்குக்கிட்ட போய்
அதை பற்ற வைக்கலான்னு அப்படி வரும்போது குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரி டமால்னு போர்வை எடுத்து சுவாமி இருந்து அவரை பயமுறுத்தி அப்படியே பார்க்குறாரு தீர்க்கமாக. அவர் நடுநடுங்கி கையில் இருந்ததெல்லாம் கீழே போட்டுறார். போட்ட உடனே ஆனால் அந்த சுவாமி தீர்க்கமான ஒரு பார்வை அவரை பார்த்த உடனே அந்த கோபால் பூவாக்கு அப்படி ஒரு பரம சந்தோஷம், பரம ஆச்சரியம். அப்படியே அவருக்கு அற்புதமான ஒரு காட்சியை பார்த்து இந்த ஜென்மத்துக்கு எவ்வளோ தரிசனம் கிடைக்கணுமோ அந்த தரிசனம் எல்லாத்தையும் மொத்தமாக கிடைச்ச மாதிரி பரம சந்தோஷம், புலகாங்கிதம் அடைஞ்சு அவர் அந்த பயமுறுத்தி விட்டார் இல்லையா சுவாமி, அதோடு இல்லாமல் சுவாமியுடைய பாதத்தை பிடிச்சிட்டு சுவாமி நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும்னு சொல்லி கட்டியாக அவர் பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது சுவாமி கருணையோடு அவர் ஒரு பார்வை பார்த்து சந்தோஷப்படுத்துகிறார். அப்படி சந்தோஷப்படுத்தினோடனே இவர் பக்கத்தில் கை கட்டிட்டு அப்படியே சுவாமிகிட்ட நின்றுருக்கார். அவரையே பார்த்து நிற்கிறார். மெதுவாக லேசாக அந்த பொழுது புலர் இருக்கிறது. அப்போ அங்கே படுத்துட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சமாக எந்திருக்கக்கூடிய ஒரு சமிக்ஞைகள் தெரிஞ்ச உடனே டக்குன்னு சுவாமி உடனே போர்வையை போத்திட்டு படுத்துன்றார். இவர் உடனே அந்த இடத்த விட்டு வந்துடுறார். இது மாதிரி அந்த கனவின் மூலமாக சுவாமி ஏற்கனவே அவருக்கு சொன்னார் இல்லையா, அதற்கான நேரம் இன்னும் வரலைன்னு. ஒருவேளை அந்த நேரம் இப்போ தான் வந்துருத்தோ என்னமோ. அந்த கோபால் பூவா வந்து சுவாமியுடைய தரிசனத்தையும் அப்படி ஒரு தீர்க்கமான பார்வையையும் அந்த காலங்காலத்தால் அந்த பொழுது புலர்றதுக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய தரிசன பாக்கியம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி ஒரு தாக்கத்தை, ஆன்ம தாக்கத்தை அதை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு ஆத்ம சந்தோஷத்தோடு கோபால் பூவா அந்த இடத்த விட்டு போகிறார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் அப்படி குளிக்கிறதுக்காக எல்லாம் ரெடியாகிட்டு இருக்கும்போது கோபால் பூவும் அங்கே போகிறார். போனோடனே அவர் ஒரு பக்கெட் கேட்குறார் குளிக்கிறதுக்கு. அங்கே இருக்கிற யாருமே அவர் கொடுக்க மாட்டேன்றாங்க. அங்கே இருக்கிற யாருமே கொடுக்காதப்போ அவர் ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் அவர் கேட்குறார், கொடுத்துட்றாரு. உடனே அவர் அந்த பக்கெட் எடுத்துன்னு வந்து தண்ணியை வந்து குளிச்சுடுறார். குளிச்சுட்டு வரும்போது அவர் வந்து சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு சேவகர் பார்க்குறார். பல்வந்த் ராவ்னு பேர். அவர் சுவாமிக்கு வந்து இந்த ஹூக்கா தயாரித்து கொடுக்கக்கூடிய சேவகர். அவர் இவரை பார்த்த உடனே அந்த கொங்குனியை யாரும் கிட்ட அலோவ் பண்ணாதீங்க, அந்த கொங்குனி வந்து அசுத்தமாயிட்டார் அப்படின்னு சத்தம் போடுறார். ஏன்னா இதர ஜாதியில் இருக்கக்கூடியவர் கொடுத்த பக்கெட்லேருந்து தண்ணியை வாங்கி குளித்ததுனால இவர் அசுத்தமாயிட்டார்னு ரொம்ப சத்தம் போட்டவுடனே இவருக்கு பெருத்த அவமானமாக போய்டுது. கண்ணில் அப்படியே தாரையாக தண்ணி வருது. அப்போது இவருடைய நிலையை புரிந்து கொண்ட மற்ற பக்தர்கள் சில பேர், அதனால் என்ன, சுவாமியுடைய பாத தீர்த்தத்தை தெளித்தா அவர் சரியாயிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லும்போதே ஸ்ரீபாத பட்டுங்கிற ஒரு பக்தர் வந்து சுவாமியுடைய பாத தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் மேலே தெளிக்கிறார். தெளித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மாம்பழச்சாறு பார்ட்டி. இந்த சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த காலகட்டங்களில் கூட நான் கேள்விப்படுறேன். பெங்களூரில் என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், மேங்கோ ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக நடக்குமா ஹோட்டல்ஸ் எல்லாம், பயங்கர கூட்டமாக இருக்குமா. அந்த மாதிரி இந்த மாம்பழச்சாறு இப்போ ஷீரடியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில பக்தர்கள் போய் லட்சக்கணக்கான மாம்பழங்களை சுவாமிக்கு காணிக்கையாக கொடுத்து அந்த மாம்பழங்களை போட்டு ஒரு மெஷினில் போட்டு பிரமாதமாக மாம்பழச்சாறு தயார் பண்ணி அந்த மாம்பழச்சாறை எல்லாருக்கும் பிரசாதமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு பெரிய பார்ட்டினே வச்சுங்களேன். அந்த மாதிரி அந்த மாம்பழச்சாறு பார்ட்டி அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்தர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதோட நைவேத்தியங்கள்லாம் படைத்து ரெடி பண்ணியிருக்கா. எப்போவுமே சுவாமிக்கு வந்து சுவாமி அந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எந்த விதமான உணவு விருந்துக்கள் அது மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணும்போது ஒரு தட்டில் சுவாமிக்கு எல்லா பதார்த்தங்களையும் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமி வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சில சமயம் சுவாமி இந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வந்துடுவார். இந்த விசேஷங்களில் அப்புறம் வந்து கலந்துக்குவார். சில சமயம் வரவே மாட்டார், வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி சுவாமிக்கு வேண்டியதெல்லாம் நைவேத்தியங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கும்போது எல்லாருமே சாப்பிட வந்து சரி சுவாமிக்கு நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு சாப்பிட வந்து எல்லோரும் உட்காடுறாங்க. உட்காரும்போது இவரும் அங்கேருந்து வந்து உட்கார்றார். உட்கார்ந்தோன்னா அங்கேருந்து யாரோ ஒருத்தர் கூட்டத்துலேருந்து அந்த கொங்குனிக்கு தனியாக தூரத்தில் கொண்டு போய் சாப்பாடு போடுங்க, அவர் இங்கே உட்காரக்கூடாது அப்படின்றார். அதுக்குள்ளே இன்னொருத்தர் சொல்கிறார், இந்த நம்ம பார்த்தோமே ஸ்ரீபாத பட் சொல்கிறார், இல்லை அவருக்கு ஏற்கனவே சுவாமியுடைய புண்ணிய தீர்த்தத்தை தெளித்து
அவரை வந்து சுத்தமாக்கியாச்சு அப்படின்றார். ஆனால் இந்த மாதிரி கத்தின உடனே ஏற்கனவே பார்த்தோமே இந்த பல்வந்தராக இருக்கார் இல்லையா, ஒரு சேவகர், அவருக்கு எப்போவுமே இந்த வித்தியாசம் ரொம்ப பார்க்குறதுல ரொம்ப சீரியஸாக இருப்பார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், இது எல்லாத்தையும் மீறி அவருடைய தட்டை வாங்கி கடகடன்னு எடுத்து கொண்டு போய் வெளியில் ஆக்கிறார். வச்ச உடனே அவர் கண்ணிலேருந்து கடகடன்னு தண்ணி வருது. கோபால் போவா வந்து நம்ம இவ்வளோ பேருக்கு நடுவில் அவமானப்படுத்தப்பட்டு விட்டோமே, நமக்கு யார் இருக்கா, இங்கே நம்மளுடைய சார்பாக பேசுகிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணிலேருந்து ஜலமாக வருது. ரொம்ப அவமானத்தோடு குறுகி நிற்கிறார். இந்த மாதிரி அவர் கண்ணிலேருந்து கண்ணி வந்தோடனே, உங்களுக்கு எப்போவுமே தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சுவாமி மகாராஜுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் அறவே பிடிக்கவே பிடிக்காது. பகவத்கீதையுடைய 9வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏஜனாஃப் பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் அகாமியகம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸ்ரீகிருஷ்ணர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் அப்படின்னாலே எந்த விதமான மாற்று சிந்தனைகளும் இல்லாமல் என்னையே எப்பொழுதும் ஒருவன் நினைத்து கொண்டிருக்கிறானோ, பரியுபாசத்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உபாசனை, என்னையே நினச்சி என் நாமத்தையே ஸ்மரித்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொள்வேன், அவன் என்னுடனேயே வாசம் செய்கிறான் அப்படின்லாம் சுவாமி உத்தரவாதம் கொடுக்குறார். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே சுவாமியோட நைவேத்திய தட்டை எடுத்துகிட்டு சுவாமி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அவருக்கு கொடுக்கலான்னு போகும்போது சுவாமி உடனே ரொம்ப கோபத்தோடு, என்கிட்ட யாரும் வராதிங்க, நான் தீட்டு அப்படின்றார். தீட்டுன்னு கத்திவிட்டு கடகடா அங்கேருந்து எழுந்து போய் சாணக்குவியல் மேலே ஏறி உட்காந்துன்றார். ஜனங்கள்லாம் சுற்றி சுற்றி வராங்க அவரை எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு. பார்த்தா கிட்டத்தட்ட சாயங்காலம் வரைக்கும் ஆகிடுறது. சுவாமி எதுவுமே சாப்பிடாம ஒரு கோபத்தோடு அந்த சாணக்குவியல் மேலே உட்காந்துருக்கார். இது எதை காமிக்கிறதுன்னு கேட்டால், சுவாமி வந்து எந்த உயிரினங்கள், பக்தரை மட்டும் இல்லை, எந்த உயிரினங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேடு நிகழ்ந்தாலும் அது தனக்கு நிகழ்ந்ததாக எடுத்துட்டு சுவாமி தன் கோபத்தை அப்படி வெளிக்காமிக்கிறார். உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்குமே நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பசியால் வாடுறோம், நம்ம ரொம்ப துன்பப்படுறோம், வலியால் வேதனைகளால் துடிக்கிறோன்னு. நம்மளுடைய ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு பசியும், ஒவ்வொரு கஷ்டமும் நம்மளுடைய இறைவனால் அனுபவிக்கப்படுங்கிறது பரமசத்தியம். நம்மளது மட்டும் இல்லை, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுவாமி அனுபவிப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது மாதிரி அபார கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிர்தத்தை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் தொடரலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.